பேரிக்காயையும் கொண்டு சமைக்கத் தொடங்கினாள். என்ன ஆச்சரியம்! மணல் அருமையான சாதமாகவும் பேய்ச்சுரைக்காய் கறி உணவாகவும் சமைந்தது. சமையலை இனிதே முடித்த அவள் சிவவாக்கியருக்கு பரிவோடு பரிமாறினாள். குருநாதர் குறிப்பிட்ட பெண் இவள்தான் என்று நினைத்த அவர் மகிழ்வோடு அவள் இட்ட உணவை உண்டார். காட்டிற்கு சென்றிருந்த பெண்ணின் உறவினர்கள் வந்தார்கள். அந்த குரவர்கள் அவரை வணங்கி, குருசாமி, தங்களின் பாதம் பட இந்த குடிசை என்ன தவம் செய்ததோ என்று சொல்லி வணங்கி நின்றனர். தவம் செய்யும் எனக்கு துணையாக ஒரு பெண்ணை தேடினேன். பொறுமையில் தலை சிறந்தவர்களான உங்கள் குலப்பெண்ணை என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்றார். சுவாமி, நீங்கள் எங்களுடனே தங்குவதாக இருந்தால் எங்கள் பெண்ணை கொடுக்கின்றோம் என்றார்கள் குரவர்கள். சிவவாக்கியர் சம்மதித்தார். இல்லறத்தில் இருந்தாலும் தவத்தையும்